Hello students, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா examples on derivatives continuation from 8th example இங்க பார்க்க போறோம். f of x is equal to 3. We want to find the derivative of f of x is equal to 3 at x is equal to 0 and x is equal to 3. இப்போ வந்துட்டு f dash of x is equal to 3 dash இதோட derivative என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். If the values of x வந்துட்டு first 0வா இருந்தா என்ன derivative value எனக்கு கிடைக்கும். Second part of the question, x வந்துட்டு 3ஆ இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும். So first principle எப்பவுமே எடுத்துக்கோங்க. That is f dash of x is equal to f of x plus h minus f of x divided by h. First வந்துட்டு I am going to substitute x value as 0. So f dash of 0 is equal to f of 0 plus h. X க்கு பதிலா I am going to substitute 0. So 0 plus h minus f of 0. Okay வா? So இங்க என்ன வரும்? f of h minus f of 0. Okay வா? So f dash of 0 is equal to limit h tends to 0 3 minus 3. Okay வா? 3 minus 3. So what will come? 3 minus 3 divided by h. இங்க எப்படி 3 வந்துச்சுன்னு தெரியுமா? Because f of x is equal to 3. நீங்க கேட்கலாம் x is equal to 3 வந்துட்டு செகண்ட் பார்ட் தானே, அப்போ எதுக்கு இங்க 3 சப்ஸ்டியூட் பண்ணிருக்கீங்க? ஸோ கொஸ்டின்ல கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுத்துக்குமே இது காமன். x 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது my f of x value should be 3. then x 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of x வேல்யூவும் 3ஆ தான் இருக்கும். ஸோ f of x ஓட வேல்யூ என்ன? இந்த ஹோல் டேர்ம் f of x. ஓகேவா? ஸோ 3. அப்புறம் இந்த ஹோல் டேர்ம் f of x. ஸோ 3. 3 minus 3 divided by h. நம்ம வேணா இங்க கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 மார்க்கா இருந்துச்சுன்னா இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பட் இது 2 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் அவசியம். So 3 minus 3 divided by h, that is 0 by h will be 0. இங்க லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, ஏன்னா 0 by 0 ஃபார்ம்ல வந்துடும். ஸோ 0 by h அப்படியே 0 வேல்யூ. நெக்ஸ்ட் f dash of 3 என்ன வரும்? அதே ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி f dash of 3 is equal to limit h tends to 0 f of 3 plus h. x பதிலா I am going to substitute 3, that is second part. So 3 plus h minus f of 3 divided by h. So இங்க என்ன f of x value is 3. So 3 minus 3 divided by h. So same result I will get. Same result. So இது கேட்டாங்கன்னா 2 மார்க்ஸ்ல கேட்க இது ஒரு 10% தான் சான்ஸ் இருக்கு. பட் assertion and reasonல x is equal to 0வும் x is equal to 3யும் answer will be same அப்படின்னு கொடுத்துட்டு yes or no அப்படின்னு கேட்பாங்க assertion and reason. ஸோ 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி, பட் assertion and reasonல இது கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் 9th எக்ஸாம்பிள் பார்ப்போம்.